கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 18வது நாள் பரிசுத்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ள வந்திருக்க உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து இந்த ஜெபத்தை ஆரம்பிப்போம். அப்பா பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நீர் நல்லவர், நன்மை செய்வருமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினால உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்துக்கு நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, இந்த வேளையிலே பிரசன்ன கர்த்தராய், யெகோவா ஷமாவாய், இம்மானுவேலராய் எங்கள் மத்தியிலே நீர் கூட இருப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆவியிலே நிறைந்து ஆடி பாடி ஆனந்தித்து மகிழ என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கி வந்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்யும். தேவ சமாதானமும் தெய்வீக பரிபூர்ணமும் தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீ கொடுத்து நம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். பாடல் வேலையிலே, ஆராதனை வேலையிலே, சங்கீத வேலைகளிலே, ஜெப வேலையிலே நீர் கூட இருந்தவர்களும் கர்த்தர் நீர் பேசும். ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். தேவன் நீர் பேசுவீராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு தடை செய்கிற எல்லா சத்ருவின் தடைகள், பிசாசின் தடைகள், மனுஷிக ஆவிகள், சகல விதமான ஆண்டவரே வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை, எல்லை பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் சங்கரிக்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவதூதர்கள் எங்களுக்கு வந்து பணிவிடை செய்வார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவார்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரதான கிருபையினால் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தபடினால் அவரை ஸ்தோத்தரிப்போம். அது மாத்திரமல்ல, நம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாட்களிலே ஆண்டவர் நாம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் கவனித்து கேட்கிறார். அவருடைய செவிகள் திறந்தவனமாக இருக்கிறபடினால் ஆண்டவர் ஏற்ற வேளையில் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்க அவர் வல்லமையில் திறக்கிறார். அந்த ஆண்டவர் நோக்கி அப்படி பாடி மகிமைப்படுத்தி சமத்து காத்திருப்போமா? ஒரு பாடலை பாடுவோம். வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தீட்டிடும், என் வாழ்வில் செலுத்திடுமே என்று சொல்லி பாடுவோமா? Thank you.
சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த
தெய்வ சமூகத்தில் 18 நாட்கள் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு காத்துக்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல் எழும்புவார்கள் வார்த்தையின்படி ஆண்டவருக்காய் தெய்வ சமூகம் காத்திருக்கிற நாம் புது பலன் எழும்பும்படிக்கு நம்ம சோர்வையெல்லாம் நீக்கும்படிக்கு கர்த்தர் பலன் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். அவர் சோர்ந்து போயவனுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் இலைப்படையா, நடந்தாலும் சோர்ந்து போகாத வார்த்தையின்படி ஆண்டவருக்கு காத்திருக்கிற நாம் ஒரு நாள் சோர்ந்து போகாதபடிக்கு கழுகை போல செட்டை எடுத்து எழும்பும்படிக்கு ஆண்டவர் புதிய பலனை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போமா? அப்படியே தேவனோக்கி பார்க்க போகிறோம். பலவிதமான காரியங்கள் வழியை கடந்து வர நாம் ஆலயத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை, வருமானத்தில் பலவிதமான போராட்டங்கள், எப்பகள் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலே கடந்து வரும் பொழுதும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நாம் சோர்ந்து போகாதபடி ஒரு புதிய நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகி என்று சொல்லி அப்படியே சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாட்கள் விருதாய் போகாதபடிக்கு ஆண்டவருக்காய் எழும்பும்படிக்கு ஒரு புதிய நாள் நிரப்பபடி கடந்து வந்திருக்கிறார். இந்த சோர்வையெல்லாம் நீக்கி, மன சோர்வையெல்லாம் நீக்கி உள்ளான மனிதரில் வல்லமை பலப்படும்படிக்கு அப்படி பலச்சி நாவில நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை விட்டு ஆண்டவரை பற்றி கொண்டு அவன் நோக்கி பார்ப்போமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் பூர்ண சமூகத்துடன் காத்துக்கொள்வேன் வார்த்தையின்படி ஆண்டவரை பற்றி கொண்டு எந்த சூழலிலும் அவரை மாத்திரம் நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பூர்ண சமாதானத்தை கொடுத்து அவருடைய உள்ளத்தில் எல்லா சோர்வையும் ஆண்டவர் நீக்கி ஒரு புதிய பலனாக அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவனுக்கு அப்படி சொல்லி அப்படி அவன் முகத்தை நோக்கி பார்த்துட்டு யாரா நிற்போமா? காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே, அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாண்டிடுவேன்னு சொல்லி அப்படி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கிருபை
பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுவை போல செட்டில் எழும்பும்படிக்கு ஒரு புதிய வெள்ளனாக்கத்தை நிரப்பும்படிக்கு கடந்து வந்திருக்கிறார். ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தி என்ற வார்த்தையின்படி
நாம் சோர்ந்து போகிற வேளைகளே ஆண்டவராய் கர்த்தர் ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்தப்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது ஆகும்படிக்கு இழந்து போன பலனை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி காவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் தன்னுடைய உன்னத பலன் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போன சூழ்நிலைகள் பலனே இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் எலியாய் போல படுத்திருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் பலன் கொடுத்து ஹல்லேலூயா அவர் பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அவர் தம்முடைய பலனால் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலியா சூரியன் கீழே போதும் கர்த்தாவே என் ஆத்துமா எடுத்துக்கொள்ளும்படி சொல்லி அவன் சோர்ந்து போய் படுத்திருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் தம் தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். அது போல அடையும் தண்ணீரை கொடுத்தது போல ஆண்டவராக தம் வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்தும்படியாகவும் அவருடைய அபிஷேகமாகிய ஜீவன் தண்ணீரை நிரப்பும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்காய் சிறகடிச்சு எழும்பும்படிக்கு உன்னதி நோக்கி பறக்கும்படிக்கு கழுகை போல புதிய பலன் நிரப்பப்பட்டபடிக்கு ஹல்லேலூயா கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதை கொடுக்க அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பலனை கொடுத்து ஆத்துமாவிலே கதை பலனை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா ஆண்டவருக்காய் எழும்பும்படிக்கு கதிரை உன்னத பலன் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக கதிரை இன்றைக்கு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவனுக்கு சொல்லுவோமா, உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே, ஜெயித்தார் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாட அவருடைய வல்லமை அவருடைய புதிய பலனை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா. ஜெயித்த
அன்றைக்கு இயேசு தம் சீசர்களை பார்த்து சொன்னார், உன்னதத்தில் வரும் பெலனால் நிரப்பப்படும் வரைக்கும் காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாதீர்கள் என்று சொல்லி அதை எப்படி சீசர் காத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியிலிருந்து வரும் பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிதமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். அதன்படியே ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும்படி கத்தார் ஆண்டு தம்மை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால ஹல்லேலூயா ஆண்டு நிரப்பும்படிக்கு அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவருக்காய் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்படிக்கு ஹல்லேலூயா ஆண்டவருக்காய் எழும்பும்படிக்கு கழுகை போல எழும்பும்படிக்கு பரிசுத்த வேலை நம்ம நிரப்பும்படிக்கு அர்ப்பணிப்போமா? இந்த வேலையில் நாமே கத்திர வல்லமை நமக்குள்ள இறங்கி வர போகிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அது போல சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழும்படிக்கு கழுகை போல கூர்மையான பார்வைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்து, ஆவிக்குரிய பார்வையை கத்த கொடுத்து, கழுகை போல புது வெள்ளடைந்து அவருக்கு காத்திருக்கிற நாம், இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவருக்காக காத்திருக்கிற நாம் செட்டில் எடுத்து எழும்பும்படிக்கு மாற்றுமாவிலே ஒரு உன்னத பலனை கத்த கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அநேக காரியங்களை கத்த நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு ஹல்லேலூயா பிசாசின் தந்திரங்கள் நமக்கு ஆண்டை வெளிப்படுத்தும்படிக்கு ஹல்லேலூயா சத்துருப்படுகிற திட்டங்களை கத்த முறியடிக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை எல்லாம் நிரப்பும்படிக்கு பரிசுத்தம் நிரப்பும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி கேட்போம், ஆவியானவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே, விளைவே உதவி செய்த ஆவியானவரே, ஆண்டவரே விளைவினமான நேரத்தில் நான் சோர்ந்து போகிற நேரத்தில் எனக்கு உதவி செய்யும்படிக்கு என்னை பலப்படுத்துங்க. கேட்போமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு வார்த்தை பரிசுத்தாவியை பலப்படுத்தும்படிக்கு அர்ப்பணிக்க போகிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சீசர்கள் காத்திருந்தார்கள், உன்னத்தில் வரும் பலன் நிரப்பப்பட்டபடி காத்திருந்தார்கள். ஓ பரிசுத்தாவியானவர் அவர் கடந்து வரும் பொழுது அவர்கள் சாட்சியாய் இருக்கும்படி கத்தருக்காய் பூமியின் கடைசி பரியந்தமோ உலகத்தை கணக்கில் மாற்றும்படிக்கு கத்தர் வல்லமையால் அவர்களை கொண்டு கிரியை செய்தது போல இந்த நாட்டில் நம்மளை கொண்டு கத்தர் கிரியை செய்யும்படிக்கு ஹல்லேலூயா அநேக காரியங்களை கத்தர் நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா நன்றி. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தும்படிக்கு, தளர்ந்து போன கரங்களை பலப்படுத்தும்படிக்கு ஆவியை கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஜெப வாழ்க்கையை சோர்ந்து பெருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய அபிஷேகம் நிரப்பி ஜெப அபிஷேகத்தை ஊற்றி ஜெபிக்கும்படிக்கு ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் காத்திருந்து பல மணி காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஆவியானவர் அப்படியே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா சோர்வுகளும் நீங்கும்படிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டு முகத்திലേക്ക് பார்க்க போகிறோம். தேவன் தம்முடைய அபிஷேகத்தை அவர் அளவில்லாமல் ஊற்றும்படிக்கு ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் வார்த்தை நம் ஆத்துமாவிலே பலனை கொடுத்து தைரியப்படுத்தும்படிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா நிரப்பும்படி அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஆண்டவருக்கு அப்படி ஸ்தோத்திரிப்போம், வாயிலை திறந்து துதிக்க போகிறோம். துதிக்க ஹல்லேலூயா பாடகர் வாங்கினால் பலன் உண்டு பண்ண கற்று அவரை துதிக்கும் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா நன்றி ஆவியானவரே, இயேசுவே நீ சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு இப்பொழுது ஆண்டவரே ஆத்துமாவிலே ஒரு பலனை கத்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே சோர்ந்து போன ஆத்துமாக்கள் பலனடையும்படிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கழுகை போல எழும்பும்படிக்கு ஒரு உன்னத பலனை
பலனை இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஆண்டவர் நீ சொன்னீரல்லவா, சோர்ந்து போடுகிற பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் சொன்னீரல்லவா. எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள் கழுகை போல எழும்புவார்கள், புது பலன் அடைவார்கள் சொன்னீர் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆண்டவர் கண்களை கொடுக்கும்படிக்கு, கூர்மையான பார்வையை கொடுக்கும்படி கிரியை செய்வேன் சொன்னீரல்லவா. அது இப்பொழுது நிறைவேற்றும்படிக்கு ஒரு புதிய பலன் உன்னதத்தில் இறங்கி வர முடியாமல் செபிக்கிறையா. ஓ பரலோகத்தில் கத்திர வல்லமை, கத்திர அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே, இப்பொழுது இறங்கட்டும் ஐயா. சத்துரு கொடுக்கிற சோர்வுகள், சத்துரு கொடுக்கிற தாழ்வு மனப்பான்மைகள், சத்துரு தோல்வி காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இதயத்தில் வெளியேறும்படிக்கு, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி துணை இருக்கும்படிக்கு, ஹல்லேலூயா. இப்பொழுது பரிசுத்த வல்லமை ஒவ்வொருவருக்கும் இறங்குவதாக. உலகத்தில் பார்க்கிற காரியங்களை, கேட்கிற காரியங்களை கண்டு சோர்ந்து போகிற மக்களுக்குள்ளே எப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆவியானவரே, ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆவியானவரே. அபிஷேகம் இப்பொழுது நிரப்ப மாட்டேங்க. ஹல்லேலூயா. நீ கிரியை செய்வீராகப்பா, கிரியை செய்வீராக. ரிஷாபா லதரபரா வரமா லதரபலமா லதரபரா. நன்றி ஆவியானவரே. அன்றைக்கு மோசே ஆண்டவரே கர்த்தாவே எகிப்து தேசத்தில் ஆண்டவரே மந்திரவாதிகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இவன் ஆண்டவர் சர்ப்பத்தை போட்ட அந்த கோலை போட்ட போது ஐயா, அது சர்ப்பமாய் மாறி அவன் மந்திரவாதிகள் போட்ட ஆண்டவரே அந்த கோல் சர்ப்பமாய் மாறின போது அது விழுங்கினது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் தேச கிறிஸ்து எல்லா மந்திர மாயங்களை, எல்லா சத்துருவினுக்கு எதிர்க்கத்தக்க பலனை கொண்டு கருந்திருக்கிற ஆவியானவர் அப்பேற்பட்ட அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு இப்பொழுது கொடுக்கிறீர் ஆண்டவர். கர்த்தரே தேவன் நிரூபிக்கும்படிக்கு, அற்புத நிரூபிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மந்திர மாயங்களால் ஆண்டவரே அப்பா பொய்யான அற்புதம் செய்கிற ஜனங்களுக்குள்ளே கர்த்தரே தேவன் நிரூபிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அபிஷேகத்தை, அப்பேற்பட்ட வல்லமையை கர்த்தர் இப்ப எங்களுக்குள்ள வைக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ராபல ஷபரத ரபரா. நன்றி ஆண்டவரே. கர்த்தரே தேவன் நிரூபிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. பொய்யான அற்புதத்துக்குமாக, பொய்யான அடல்துமாக ஆண்டவரே கச்சாவே அவையெல்லாம் நிர்மூலமாகும்படிக்கு, சத்துரு செய்கிற கிரியைகள் நிர்மூலமாகும்படிக்கு கர்த்தரே வல்லமை எங்கள் மூலம் வெளிப்படும்படிக்கு ஆவியானவரே இப்போ எங்களுக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய பலனை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக அவையெல்லாம் நிர்மூலமாகும்படிக்கு நேரடி சாட்சியால் நிறுத்தும்படிக்கு அபிஷேகம் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஒரு ரபல ஷபரத ரபரா. பொய்யான அற்புத அடையாளங்களை நிர்மூலமாக்கும்படிக்கு, சத்துருவின் கிரியை நிர்மூலமாக்கும்படிக்கு கர்த்தரே வல்லமை எங்கள் மேல் தங்கி இருந்து, எங்களை கொண்டு கர்த்தர் பலத்த அற்புதங்களை நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அதற்குரிய பலனை கொடுக்கிறீங்கப்பா. ஓ ராபல ஷபரத ரபரா ஓ ரமல கரா. எனக்கு எதிராக வர எல்லா காரியம் எதிர்க்கத்தக்க பலனை ஆவியான கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதுரை தோண்டி வேண்டும் வார்த்தையின்படி உம்மாலே சேனைக்குள் பாய்ந்து உம்மாலே மதுரை தோண்டும்படிக்கு ஓ ராபல ஷபரா. எங்கள் கால்களை ஆண்டவர் கால்கள் அந்த மான்கள் கால்களை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. இப்பொழுது ஆண்டவர் அப்பேற்பட்ட வல்லமை எங்களுக்குள்ள இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆவியானவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தர் என் பலன் அவரின் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவா. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தர் பலனாய் இருக்கும்படிக்கு அபிஷேக வல்லமை எங்களுக்குள் இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்காக எமக்கு நன்றி ஆவியானவரே. ஓ லம்மல ஷபலதரா. எங்கள் கால்களை மான்கள் கால்களை மாற்றி
ஆண்டவரே எலியாவை போல நாங்கள் சவால் விட்டு கூறும்படிக்கு ஒரு ராபா லக்கரா ஷமாலா பாரா நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே அன்னைக்கு ஆண்டவர் தோப்பு விக்கிற அந்த தீர்க்கதரிசி முன்பாக ஆண்டவரே அப்பாவே ஸ்தோத்திரம் ஆகாபுக்கு முன்பாக இயேசுவுக்கு முன்பாக ஆண்டவர் எலியா சவால் விட்டது போல நாங்கள் சவால் விடும்படிக்கு அப்பேற்பட்ட அபிஷேகத்தை இப்ப எங்களுக்குள்ள நீங்க இப்ப கொடுக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு ராமா லதர எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் ஆவி கொண்டாக இயேசுவின் ஆவி நிர்மலமாக்கும்படிக்கு சோர்ந்து போக வைக்கிற இயேசுவின் ஆவியை நிர்மலமாக்கும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை எங்கள் மேல் இறங்குவதற்காய் நன்றி ஆவியானவரே. ஒரு ராபா லஷபா ரத ரபா லபரா ஒரு ராபா ரத ரபா லக்கரா ரபா ஒரு ராபா லபரா ஒரு உன்னத அபிஷேகம் ஜெயமெடுக்கிற வல்லமை இது ஜெயமெடுக்கிற வல்லமை ஒரு ராபா ரஷபா இது சத்துருக்கு சவால் விடுகிற வல்லமை ஒரு சத்துருவை ஜெயிக்கிற வல்லமை அப்பேற்பட்ட ஒரு உன்னத வல்லமை எங்கள் ஆத்துமாவிலே எப்பொழுது இறங்கும்படிக்கு ஆவிலே இறங்கும்படிக்கு ஹalleluya ஒரு ராபா ரஷபா நீ கொடுக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. தேவன் செயல்படுகிறீங்க ஆண்டவரே. ஒரு ராபா லஷபா ஒரு ராபா லக்கரா நீர் முன்குறித்தவர்களுக்குள்ளே ஒரு விசேஷ வல்லமையை இப்பொழுது கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. சத்துருக்கு சவால் விடும்படிக்கு ஓ பரஷபா ராபா லபரா பிசாசுக்கு ஆண்டவரே சவால் விடும்படிக்கு ராபா லதர ரபரா அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு கிறிஸ்து சத்துருவுக்கு நிர்மலமாக்கும்படிக்கு அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு சவால் விடும்படிக்கு ஒரு உன்னத வல்லமை எங்களுக்குள்ள இப்ப இறங்குவதற்கா எமக்கு நன்றி ஆவியானவரே. ஹalleluya ஓ நன்றி கர்த்தாவே. நான் நீங்க சொன்ன வார்த்தையினுடைய பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஆண்டவரே நான் புதிய பாசையை கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஒரு புதிய பாசையை கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் புதிய பாசை எங்க நாவுகளில் ஒவ்வொரு நாளும் புதிய பாசை ஒவ்வொரு நாளும் புதிய மொழிகள் ஒரு புதிய வேலை அபிஷேகம் எங்களை வெள்ளத்தின் மேல் வெள்ளடிக்கும்படிக்கு கலகை போல சோகடிச்சு எழும்பும்படிக்கு ஹalleluya ஒரு ராபா ரக்கரா ஆண்டவர் எங்களுக்கு கலகைக்கான சோக கொடுக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு ராபா லமரா தரபா லமரா எங்கள் பயங்களில உடைய சிறகு ஒரு கலகைக்கு வந்த சிறகு எங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கா நாங்கள் பறக்கும்படிக்கு நாங்கள் ஆவிக்கிறவர்கள் பறக்கும்படிக்கு ஒரு ராபா ரபா எங்களுக்கு இப்போ சிறக கொடுக்கிறீங்க ஆண்டவரே. நீர் கொடுக்கிற சிறகுக்காக
ஆவியானவரே நீ கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இப்படியா உமக்கு காத்திருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஐயா ஐயா அந்த பிசாசுடைய சோர்வில் நீங்களாக்கும்படிக்கு, விடுவிக்கும்படிக்கு, இயேசுவுக்கு எதிராக நிற்கும்படிக்கு ஆண்டவரே ஆண்டவரே அப்ப பொய்யான அற்புத திருமணம் கிறிஸ்து ஜனங்களுக்கு முன்பாக மந்திர மைத்திர கிறிஸ்து ஜனங்களுக்கு முன்பாக நீங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்க ஆண்டவரே, நிறுத்த போறீங்க ஆண்டவரே. நாங்கள் அவருக்கு சவாலாய் அமைய போகிறோம் அப்பா. அதற்காக எங்களை பழக்க வைக்கிறீங்க ஆண்டவரே. நமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. அதற்காக கல்லுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதை கொடுக்க ஆரம்பிக்கிற ஆவியானவர், நீ கொடுக்கிற புதிய பலனுக்காய், நீ கொடுக்கிற அந்த புதிய சிறர்களுக்காய் நமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளை போல ஆண்டவரே கர்த்தரே ஆண்டவரே ஆண்டவரே எங்க மூலம் நீங்க கிரியை செய்ய போறீங்க. அதற்காக நமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி. இந்த உபவாச நாட்கள் விருதாய் போகாதபடிக்கு, உமக்கு காத்திருக்க நாட்கள் விருதாய் போகாதபடிக்கு தகப்பனே தகப்பனே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை வெளிப்படுத்தி ஆவியானவரே கிரியை செய்வதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் சாட்சியாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே பூமியின் கடைசி பரியந்தமோ நாங்கள் சாட்சியாய் விளங்கும்படிக்கு கச்சரில் நிறுத்த போவதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் முன்குறித்தவர்களுக்குள்ள இந்த வல்லமை கர்த்தர் அனுப்புனதுக்காக நமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. ஆத்துமாவிலே பலன் தந்து நீர் தைரியப்படுத்தின கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. நன்றி. சத்துரு பயன்படுத்தின கிரியை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. சோர்வையும் பலவீனத்தையும் பயன்படுத்தின சத்துருவே ஒரு கரத்தை எடுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை காட்டல கொடுக்கிறோம். தேவ ஜனங்களுக்கு விரோதமா செயல்படுகிற எல்லா இயேசுவின் ஆவியை, எல்லா பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிற கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி ஆவியானவரே. ஐயா நீ கொடுக்கிற கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நன்றி. உங்க கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சிங்கத்தை போல நாங்கள் தைரியமாக இருக்கும்படிக்கு கர்த்தாவே நீ கிரியை செய்வதற்காக நன்றி. தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப குறிப்புகளை முன்வந்து வாசித்து நாம் ஜெபிப்போம். தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது இதை கலந்து கொள்கிற நீங்களும் இருக்கிற இடத்திலே உங்கள் தலைகளை தாழ்த்தி எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறோம். முதல் ஜெப குறிப்புக்காக சகோதரி அவர்கள் ஜெபிப்பார்கள். இப்பொழுது முதலாவதாக நாம் மதுரை உட்பட தென் மாவட்டங்களில் கொரோனா தொற்று முற்றிலும் நீங்க ஜெபிப்போம். பயம், தற்கொலை ஆவிகளின் நின்றும் அப்புறம் பிசாசின் கட்டுகளில் நின்று விடுதலையாக ஜெபிப்போம். மருந்து, மாத்திரை, ஆக்சிஜன், வெண்டிலேட்டர் வசதி, பாதுகாப்பு கவச உடைகள் தடையின்றி அனைத்து ஜனங்களுக்கும் கிடைக்க நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த வேளை கர்த்தாவே ஜெபிக்க எங்கள் கிருபை தந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. தகுதி இல்லாத எங்களையும் கிருபையாய் காத்து இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மதுரைக்காக ஜெபிக்கிறோம் மற்றும் மதுரையை சுற்றியுள்ள தென் மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு மாவட்டங்களும் கொரோனா பாதிப்பு அதிகமாக காணப்படுகிறது தகப்பனே. நீதான் விடுதலை தருமுடைய ஜெபிக்கிறோம்ப்பா. கண்ணுக்கு தெரியாத இந்த எதிரியோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள், உலக ஜனங்கள் எல்லாருமே போராடி கொண்டிருக்காங்க தகப்பனே. இந்த போராட்டத்தில் ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோங்க தாவே. சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது ஆவியானவர் தாமே கொடியேற்றுவார் என்று வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை நிற்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபைக்கு இந்த மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஒரு முற்றிலுமாக இந்த கொரோனால இந்த விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. விடுதலை நாயகனே இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே தகப்பனே. ஆவியானவர் தாமே ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இறங்கி வாங்கப்பா. தேனிக்காக ஜெபிக்கிறோம், திண்டுக்கலுக்காக ஜெபிக்கிறோம், சிவகங்கை மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம், மதுரைக்காக ஜெபிக்கிறோம், விருதுநகருக்காக ஜெபிக்கிறோம், திருநெல்வேலிக்காக ஜெபிக்கிறோம், தென்காசிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மாவட்டத்தின் மேல உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டுங்க தாவே. அப்பா நீங்க தான் ஆண்டவரே ஒரு முற்றிலும் அந்த கொரோனால இருந்து ஒரு முற்றிலும் ஒரு சுகத்தை கொடுங்க, ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு பாதுகாப்பை கொடுங்க. நீங்க தான் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே.
அப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கொரோனானால பயத்துக்குள்ளா இருக்காங்க தகப்பனே, பயத்தெல்லாம் மாற்றி போடும்பட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா சடுதியான திகிலும் துஷ்டரின் பால் குடிப்பு வரும்போது பயப்பட வேண்டாம் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீ படுத்துக் கொள்ளும் போது பயப்படாது இருப்பாய் ஆண்டவரே சொல்லியிருக்கீங்க அப்பா. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் வாசிக்கிறோமே தகப்பனே. உங்க வசனம் அப்பா எங்க வாழ்க்கையில அப்படியே பலிக்கட்டும் ஆண்டவரே. சமாதானத்தோடு படுக்க ஒவ்வொரு கிருபை தரும்பட ஜெபிக்கிறோம் அப்பா. அன்னைக்கு இந்த கொரோனாவால பயந்து கொண்டு இருக்காங்க தகப்பனே, சரியான தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. அப்பா விழிக்கும் போது உமது சாயல்ல விழிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்பட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரங்க தாவே, அப்பா ஸ்தோத்திரம், நீங்க தான் கிருபை தரும்பட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே பயத்தினாலே தற்கொலை பண்றாங்க ஆண்டவரே. அப்பா அப்படி தவறான முடிவை யாரும் எடுக்க கூடாது தகப்பனே. அவர்களே கொலை செய்ய உரிமை அவர்களுக்கு கிடையாது தகப்பனே. நீங்க தான் ஆண்டவரே ஜனங்கள்லாம் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா கடன்ல கஷ்டப்பட்டு தற்கொலை பண்றாங்க கேள்விப்படுறோம் தகப்பனே. அதெல்லாம் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க தான் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தற்கொலை ஆவி எங்க ஜனங்களை தொடாதபடி இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரங்க தாவே, மாம்சத்தோடு இரத்தத்தோடு எங்களுக்கு போராட்டம் இல்ல ஆண்டவரே. வானமண்டல பொல்லாத சேனைகளோடு போராட்டம் உண்டு என்று வாசிக்கிறோமே தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால விடுதலையை கட்டளை இடுகிறோம் அப்பா. அப்பா நீங்க தான் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க தான் ஆண்டவரை கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை மருந்து மாத்திரை சரியா கிடைக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. குவாரண்டைன்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சரியான அளவு மருந்து மாத்திரைகள் உணவு கிடைக்கணும் ஆண்டவரே. கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெண்டிலேட்டர் வசதி கிடைக்கணும் ஆண்டவரே. ஆக்சிஜன் வசதி எல்லாருக்கும் கிடைக்கணும். கிருபை தாங்கப்பா. பாதுகாப்பு உடைகள் டாக்டர்ஸ்க்கு கிடைக்கணும் ஆண்டவரே. நீங்க தான் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவையெல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் சொல்ல பரம்பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்து ஜெபத்தை கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வதிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவது ஜெப குறிப்புக்காக அருமையான தம்பி ஜெபிப்பார்கள். நாம் இருக்கிறவங்களை தலையில் தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். மகா இருக்கமுள்ள நல்ல பிதாவை என்று துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. இப்போது கூட பரவி கொண்டிருக்க டெங்கு காய்ச்சலுக்காகவும் மற்ற சீசன் ஃபீவர்ஸ்க்காகவும் கண் வலிகளாலும் மற்றும் அப்பா தேவனை வயிற்றுப்போக்கினாலும் பாதிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே சரீரத்திலே அப்பா பலவீனை கொண்டு வர ஆவியிலே கடிந்து கொள்கிறோம் ஐயா இயேசுவே. இந்த நாட்களில் அப்பா தேவனே மற்ற எந்த வியாதிக்கும் மருந்து சிகிச்சை கிடைக்காத நாட்களில் அப்பா தேவனே ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே இயேசுவே. அதற்கான வழிவாசல்களை நீர் திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பேற்பட்டதாக சுகவீனமாய் இருக்கிறவர்களை ஒரு விஷயம் அந்த கரத்தை தொட்டு நீர் சுகமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சுகமாக்கும் வல்லமையானது இந்த கடந்து சென்று அவர்களை சுகமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கமானது இதற்காகவும் ஆண்டவரே சரியான முறையில் அன்றைக்கு எடுத்து மற்ற வியாதிக்காகவும் மேலும் அப்பா சுகர் பேஷண்ட்ஸ்க்காக ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்காகவும் கர்ப்பிணி பெண்களுக்காகவும் தனியான முறையில் அப்பா இடத்தை ஒதுக்கி அவர்களுக்கென்றும் அப்பா ஏற்ற சிகிச்சைகள் கிடைக்க நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அன்றைய தேசத்தின் அப்பா அன்றைய எல்லையில் இருக்க பதற்றம் நீங்கணும் ஆண்டவரே. அண்டை நாடுகளான சீனா மூலமாகவும் நேபாளம் மூலமாகவும் பாகிஸ்தான் மூலமாகவும் இலங்கை மூலமாகவும் ஆண்டவரே அப்பா தேவனை கான்ஸ்டன்டா ஒவ்வொரு டைமும் ஒரு அச்சுறுத்தல் வந்து கொண்டே இருக்குது ராஜா. அன்றைய தேசத்தின் எல்லை எங்கிலும் சமாதானம் என்று சொன்னப்பா எல்லை எங்கிலும் சமாதானத்தை தருகிற தேவனே அப்பா சமாதானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்துல சமாதானத்தின் பூமியை நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அங்கே ராணுவ பணியில் ஈடுகொண்டிருக்க எங்களுடைய நாட்டின் ராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கோழி தன் சட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்வது போல நீர்களை மறைத்து வேலியடித்து துஷ்டர்களுக்கும் அன்றைய தீவிரவாதிகளுக்கும் அன்றைய போராளிகளுக்கும் நீரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. மீனவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேலும் அப்பா தேவனே அங்க லைன்ல நிக்கிற லைன கண்ட்ரோல்ல நிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறோம். நீங்க பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படி செய்யப்போற கிருபைக்காய் சோத்திரம் ராஜா. மேலாண்டவரே சமீப காலங்களாக வெள்ளங்களினாலும் பல சேதங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா தேவனே. மேலராஜா வெட்டிக்கலான சேதங்களை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. கொள்ளையும் கற்பழிப்பும் ஆண்டவரே. குடும்ப வன்முறைகளும் பாலியல் வன்கொடுமைகள் அப்பா பெருகி கொண்டே போகிறதப்பா தேசத்துல. தேவனே ஒரு விசை மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்குங்க ராஜா தேவனே. அப்பா தேவனே ஆசீர்வாதமான மழை மட்டும் பெய்யட்டும் ஆண்டவரே. அப்பா இல்லையா ஜெபித்த பொழுது மழை அடைத்த தேவன் ஆண்டவரே. அதே போல் நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் அப்பா தேவனே அப்பா தேவையில்லாத அப்பா வெள்ளச்சேதம் உண்டாக்குற மழைகள் அப்பா எங்கேயுமே எங்க நாட்டை
எங்கும் பெய்யாதபடிக்கு ஆசீர்வாதமான மழை மாத்திரம் பெய்து அப்பா தேவனே அன்றைய தேசத்தை செழிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெட்டுக்கிளியால் பச்சித்த வருஷத்தின் பலனை தருவேன் என்று சொன்ன தேவன், வெட்டுக்கிளியால் பச்சித்த வருஷத்தின் பலனையும் கொரோனாவினால் பச்சித்த வருஷத்தின் பலனையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்மாறியும் பின்மாறியும் கொடுத்து ஆஸ்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அன்றைய ஏற்ற காலத்திலே மழையை கொடுத்து அன்றைய தேசத்தை ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றைய பேர்பட்ட குடும்ப வன்முறைகள் மற்றும் கொள்ளைக்கான சம்பவங்களும் மாற்றத்தக்கதான் கிருபை தரணுமாய் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துக்குள்ள மனமாறுதல் நீர் உண்டாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போற கிருபைக்காய் சோத்திரம், இரக்கங்களுக்காய் சோத்திரம். ரட்சகர் இயேசு நாமத்தினாலே ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்து ஆண்டவர் நம்முடைய தேசத்தை எல்லைகளை பாதுகாக்கும்படி எல்லா சேதங்களிலிருந்தும் கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். மூன்றாவது ஜெப குறிப்புக்காக அருமையான சகோதரி வந்து ஜெபிப்பார்கள். மூன்றாவதாக சபைகள் திறக்கப்படவும் ஊழியர்கள் விசுவாசிகளோட பாதுகாப்பும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் விலைவாசிகள் கட்டுக்கு வரக்காக ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே இசப்பா துதிக்கிறோமாப்பா ஆண்டரே, இப்பொழுது கூட இசப்பா சபைகளுக்காக ஜெபிக்கிறோமாப்பா. 4 மாதங்களாக ஆண்டோட சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது அறிந்திருக்க தகப்பனானவரே, கிருபையாக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டரே. ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே இசப்பா ஆண்டரே. சீக்கிரமாக ஜனங்களோட ஆராதிக்கும்படி தகப்பனே சபைகள் திறக்கப்பட ஒவ்வொரு ஊழியங்களும் நடைபெற ஒரு அற்புதம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோமாப்பா. இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. எனக்கு செய்யுங்க தகப்பனே, உதவி பண்ணுங்க ராஜா. அது மாத்திரம் இல்ல தகப்பனே, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோமாப்பா. எங்க தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோமாப்பா. இந்த தொற்றிலிருந்து தகப்பனே அவர்களை நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. இயேசுவின் நாமத்துக்குள்ளாக ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக ராஜா நீ மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. எகிப்தியருக்கு இஸ்ரவேலுக்கு வித்தியாசம் உண்டு பண்ற தேவன் தகப்பனே, இந்த தொற்று அவங்களை பாதிக்காதபடிக்கு ராஜா நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. பயத்தை எல்லாத்தையும் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ராஜா. அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோமாப்பா. அப்ப அந்த காத்திருப்பை நாட்கள் ஆண்டரை கழுகு போல எழும்பும்படிக்கு தகப்பனே, கர்த்தருக்கு காத்திருக்கள் புது பலனடைந்து கழுகு போல எழும்புவாங்க சொன்னீங்களே தகப்பனே ராஜா. ஒவ்வொரு ஊழியர்களும் தகப்பனே இதுக்கப்புறம் அக்னி ஜுவாலையாக இருக்கும்படி கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. வல்லமையாக எடுத்து தகப்பனை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. திரள் கூட்ட ஜனங்கள் சபைகளில் சேர்க்கப்படும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு மிஷனரிஸ்லயும் ஒவ்வொருத்தவங்களையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. உதவி பண்ணுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோமாப்பா. ஒரு குயவன் கையில களிமண் போல எங்க தேசத்துக்கு ஒவ்வொரு விசுவாசிகளையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீரப்பா உங்களுடைய வருகைக்கு ஏசப்பா நாங்கள் தகுதி உள்ளவர்களாக உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக ஏசப்பா எங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. உருவாக்குங்க ராஜா. ஆதிகால திருச்சபைகள் இருந்த விசுவாசிகளை போல ஒவ்வொருத்தவங்களும் தகப்பனே கத்தருக்கென்று வல்லமாய் எழும்பும்படிக்கான அநேக ஜனங்களை கத்தருக்கென்று ஆதாயப்படுத்த கிருபையை தகப்பனே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நீ கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. உதவி பண்ணுங்க. அவங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொன்ன தேவன் தகப்பனே. அவங்களோட எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு தகப்பனே பஞ்ச காலத்தில் போஷிக்கிற தேவன் தகப்பனே போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. உதவி பண்ணுங்க ராஜா. அது மாத்திரம் தகப்பனே விலவாசிகளுக்காக ஜெபிக்கிறோமாப்பா. ஏறிக்கொண்டிருக்கிறத அறிந்திருக்க தகப்பனப்பா கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. இந்த கட்டுக்குள்ள வர கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. தகப்பனே அப்பா எக்ஸ்பீரியான பொருட்களான ஏசப்பா கடைக்காரங்க விற்காதபடிக்கு தகப்பனே அப்பா நேர்மையான மொழியில செய்யப்பட அவங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. உதவி பண்ணும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. எல்லாருக்கும் எல்லா பொருட்களான தடையின்றி கிடைக்கப்பட நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. உதவி பண்ணுங்க ராஜா. ஏசப்பா வாசிப்போ கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. முழுமையா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்து தம்முடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 4வது ஜெப குறிப்புக்காக அருமையான சகோதரர் அவர்கள் ஜெபிப்பார்கள். வேலையை இழந்தவர்கள், வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள், திருமண வாழ்விற்கு காத்திருப்பவர்கள், படிப்புக்கான இடவசதி நீட் எக்ஸாம், ஐஐடி, ஜேஇஇ மெயின் எக்ஸாம் இதில் தேர்ச்சி பெறுவதற்காகவும், பின்வாங்கி கொண்டிருப்பவர்கள் மீண்டும் விசுவாசத்திற்குள் வர, கள்ள உபதேசங்களுக்கு விலகி தேவ ஜனங்கள் காக்கப்பட ஜெபிப்போம். பொருளாதார மந்தநிலை மாறி தேசத்தில் செழிப்பு உண்டாகவும் போக்குவரத்து வசதிகள் மக்களுக்கு கிடைக்கவும் நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே.
இவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, ஆண்டவரே இந்த வேளையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காய் ஆண்டவரே இப்பொழுதும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு வந்து திறப்பிலே நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த லாக்டவுன் நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அநேக பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, லட்சக்கணக்கான பேர் வேலையை இழந்திருக்கிறாங்க கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் வேலையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு திறந்த வாசலை நீர் வைக்கும்படியாய் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே நீர் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு மனமிறங்கி ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலை தேடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு படிப்புக்கு தேவையான ஆண்டவரே ஸ்தோத்திரம் படிப்பிற்கு ஏற்றார் போல ஆண்டவரே நீர் வேலையை அவர்களுக்கு கொடுக்கும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் கொடுக்கும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்கள் தேசத்துல ஆண்டவரே ஒவ்வொரு செக்டார்களையும் ஆண்டவரே வேலை வாய்ப்பு பெருகும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே வேலை இல்லாத ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்படியாய் ஆண்டவரே அவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே அவருடைய வறுமைகள் மாறும்படியாய் தரித்திரங்கள் எல்லாம் நீங்கும்படியாய் ஆண்டவரே நீர் இந்த தேசத்திற்கு எங்கள் தேசத்திற்கு திறந்த வாசலை இப்போதே நீர் வைக்கும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாய் ஆண்டவரே திருமண வாழ்விற்கு காத்திருக்க மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்தீரே கர்த்தாவே. ஆண்டவரே திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற துணையை கொடுக்கும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்று ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்தீரே கர்த்தாவே, ஈசாக்குக்கு ஆண்டவரே ஏற்ற துணையை கொடுத்தீரே கர்த்தாவே. அதுபோல ஆண்டவரே கர்த்தாவே அப்பா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கைக்காய் ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற துணையை ஆண்டவரே திருமண பந்தத்தை ஆண்டவரே நீர் அப்பா வாய்க்க பண்ணும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்ற வாக்கின் பிரகாரமாய் அவர்களுக்கு ஏற்ற துணையை ஆண்டவரே இப்போதே நீர் கட்டளையிடும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாய் ஆண்டவரே படிப்புக்கான இடவசதி கல்லூரிகளில நல்ல கல்லூரிகளில இடம் கிடைக்க என் தேவாதி தேவன் பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. +2 முடித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேர்ச்சி அடைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல கல்லூரிகளில அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கல்லூரிகளில் இடம் கிடைக்க நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாய் நீட் தேர்வுகளுக்காக ஆயத்தம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காய் IIT JEE மெயின் எக்ஸாம்களுக்காய் ஆயத்தம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், நீட் எக்ஸாம்ல எழுதுகிற தேர்வுல ஆண்டவரே தேர்ச்சி அடைய ஆண்டவரே அந்த JEE மெயின் எக்ஸாம்ல தேர்ச்சி அடைய ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் அப்பா நல்ல ஆண்டவரே இன்ஸ்டிடியூட்ல நல்ல இடம் கிடைக்க ஆண்டவரே மெடிக்கல் சீட்டு கிடைக்க நீங்க அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இன்னுமாய் பின்வாங்கி கொண்டிருக்க கூடிய ஆத்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த லாக்டவுன் நாட்களிலே ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் திருப்பும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் இந்த காலத்தை அவர்கள் பிரயோஜனம் பண்ணி கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தண்டை வர நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திர உதவி செய்யுங்கப்பா கர்த்தாவே. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல அப்பா அவர்களை திருப்பும்படியாய் அவருடைய சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா தேவனுக்கு ஆண்டவரே பிரியமாய் வாழ ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. அப்பா பிரிந்து போன ஆத்துமாக்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீர் உமது கிட்டி சேர ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா அனுகிரகம் செய்யும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா விசுவாசத்திற்குள்ள வளர வேண்டுமே கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்திய என்னும் கச்சைய
கட்டினவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, இன்னும் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாய், தேவ வசனமாகி ஆவி என்னும் பட்டயத்தை பிடித்தவர்களாய் அவர்களை மாற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே விசுவாசத்திற்குள்ள ஒவ்வொரு நாளும் வளர அந்த ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் திருப்பும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், சீயோனின் சிறையிருப்பை திருப்பினவர் இந்த ஆத்துமாக்களை உம் மண்டை கிட்டி சேர்த்து கொள்ளும்படியா இந்த வேளையிலே செபிக்கிறோம் கர்த்தாவே. கள்ள உபதேசங்களுக்கு ஆண்டவரே நீர் விலைக்கு காத்து கொள்ளும், தேவ ஜனங்களை காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சத்தியத்தை சொன்னதனால் அன்றைக்கு பவுல் சத்துருவானானே கர்த்தாவே. ஆண்டவரே இவர்கள் செவிகளை உம்ம கிட்ட ஆண்டவரே சாய்க்கும்படியாய் ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற போதகர்களுக்கு சபைகளுக்கு செல்ல நீங்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் இந்த வேளையிலே செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அப்பா ஜெப ஆவியினால நிரப்புங்க தேவ ஜனங்களை. ஆண்டவரே மன்றாட்டின் ஆவியினால நிரப்புங்க கர்த்தாவே. விண்ணப்பத்தின் ஆவியினாலும் கிருபையின் ஆவியினாலும் அவர்களை நிரப்பி ஆண்டவரே அவர்களை காத்து கொள்ளும்படியாய் இந்த வேளையிலே செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இன்னமாய் தேசத்தின் பொருளாதாரம் அந்த நிலைக்காய் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா தேசத்தின் பொருளாதாரம் ரொம்ப கீழ்நிலைக்கு சென்று விட்டது கர்த்தாவே. அப்பா என் தேவாதி தேவன் அப்பா தூக்கி எடுத்து நிறுத்தும்படியாய் ஆண்டவரே ஜிடிபி உயரும்படியாய் இந்த வேளையிலே செபிக்கிறோம் கர்த்தாவே. பண வீக்கம் எல்லாம் மாறும்படியாய் நாங்கள் இந்த வேளையிலே செபிக்கிறோம் கர்த்தாவே. பொருளாதார மந்த நிலை மாறட்டும். ஒவ்வொரு செக்டார்லையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நல்ல வளர்ச்சியையும் செழிப்பையும் கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே பினான்ஸ் செக்டாருக்காய் வருகிறோம் கர்த்தாவே. இன்னும் ஐடி செக்டருக்காய் வருகிறோம் கர்த்தாவே. டிரான்ஸ்போர்ட் செக்டாருக்காய் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காய் வருகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இனி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செக்டார்ஸ்க்காய் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்காய் வருகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு துறையிலையும் ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்படியாய், வளர்ச்சியை கொடுக்கும்படியாய், செழிப்பை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தேசத்தின் பொருளாதாரத்தை அப்பா உயர்த்தும்படியாய் ஆண்டவரே தானியேலுக்கு கொடுத்த 10 மடங்கு ஞானத்தை ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் கொடுங்க கர்த்தாவே. யோசேப்பை போல ஆண்டவரே கனிதரும் செடியாய் எங்கள் தேசம் ஆண்டவரே மாற வேண்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட தலைவர்களை நீர் எழுப்பி தரும்படியாய் இந்த வேளையிலே செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் அற்றாத நீரூற்றை போலவும் எங்கள் தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணாய் எங்கள் இந்திய தேசத்தை மாற்றும் கர்த்தாவே. அப்பா இன்னும் போக்குவரத்து வசதிகள் மக்களுக்கு கிடைக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஜனங்களும் முடங்கி கிடக்கிறாங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா அவங்களுடைய பிரயாணங்களை எல்லாம் நீங்க வாய்க்க பண்ணுகிறதுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தாங்க கர்த்தாவே. ஒவ்வொரு மாவட்டத்தை விட்டு விட்டு ஆண்டவரே தொழில் செய்கிறாங்க கர்த்தாவே. அவர்களுக்கு எல்லாம் நல்ல போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்கள் ஜெபத்தை ஆண்டவரே நீர் கேட்டு பதில் தர போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்தி துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியா நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளின் வேத தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 32 நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியான வேத பகுதி சங்கீதம் 32. மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ண கால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்.
இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தாவீதின் பாவ அறிக்கை ஜெபத்தை ஒரு பகுதியை பற்றி நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே இரண்டாவது பகுதியை, பாவத்தின் விளைவுகளை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். சகல இரக்கமும் கிருபையும் பொருந்திய நல்ல தகப்பனே, பாவத்தினால் ஏற்படுகிற விளைவுகளை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, பாவம் எவ்வளவு கொடியது, பாவம் எவ்வளவு கசப்பானது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு பாவத்துக்கு விலகி ஜீவிக்க எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை நீர் எச்சரித்து சரிப்படுத்தும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் தேவனே சுத்த இருதயங்களாய் கர்த்தர் மாற்றும். அவருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யும்படிக்கு நீர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். ஐயா, கடந்த 17 நாட்களாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாராட்டி வந்த எல்லா உதவிகளுக்காக, ஒத்தாசைகளுக்காய் ஸ்தோத்திரம். உபவாசித்து ஜெபிக்க கொடுத்த பலனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உபவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உள்ளங்களிலே நீர் பலத்த கிரியை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதின் பாவ அறிக்கையின் ஜெபம் 51ஆம் சங்கீதத்திலே நாம் நேற்று தினத்திலே சில காரியங்களை பார்த்தோம். தாவீதின் பாவங்கள் என்று சொல்லி சில காரியங்களை பார்த்தோம். இச்சை, விபச்சாரம், பொய் சாட்சி. அவன் அடுத்தவனுடைய மனைவியை இச்சித்தான், விபச்சாரம் செய்தான், கொலை செய்தான். அந்த கொலையை மறைப்பதற்காக சில தவறுகளையும் செய்தான். தேவனுடைய பார்வையிலே, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க காரணமாய் போனான் என்பதை தாவீதின் பாவங்களை பார்த்தோம். சுருக்கமாக கிரமம், அக்கிரமம், மீறுதல், பாவம் என்று 3 விதங்களிலே செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்த அக்கிரமம், மீறி செய்கிற மீறுதல், துணிந்து செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம். பாவத்திற்கு காரணங்கள் என்பதிலே முதலாவது பாவம் செய்வதற்கு காரணம் நம்முடைய ஜென்ம சுபாவம். பாவத்திலேயே நாம் கற்பம் தரித்து பிறந்திருக்கோம். 2வதாக நிர்விசாரம். 3வதாக தேவனிடத்தில் செய்த பொருத்தனையை மீறினது. இவைகள் தான் நான் பாவம் செய்ய காரணம் என்று பார்த்தோம். அடுத்து பாவத்தை அறிக்கையிட காரணம். தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார், உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறார். 2வதாக தேவன் நீதி விளங்க வேண்டும், தேவனுடைய நீதி விளங்க வேண்டும். 3வதாக தேவனுடைய பரிசுத்தம் விளங்க வேண்டும். ஆகையினாலே தான் தேவ சமூகத்திலே தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். நாத்தான் சொல்லும் போது அவனும் என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான். ஏனென்றால் நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய அக்கிரமத்தை நீக்குவதற்கு
அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக இந்த தாவீது இவ்வளவு பெரிய பாவத்தை செய்த காரணம் அந்த பத்சேபாளோடு ஒரு ஒப்பந்த உடன்படிக்கை, ஒரு சத்திய வாக்கு. ஓ மூலமா பிறக்கிற பிள்ளைய, ஓ மூலமா எனக்கு பிறக்கிற பிள்ளைய நான் ராஜாவாக்கி சிங்காசனத்துல உட்கார வைப்பேன் என்று சொல்லி அந்த பத்சேபாவிடத்தில் சொன்னான். ஆகையால் அவளும் சம்மதித்து இந்த பாவத்துக்கு உடந்தையானாள் என்பதை குறித்து பார்த்தோம். நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம்? சில ரகசியமாக தனக்குத்தானே சில தீய காரியங்களை செய்து தனக்குத்தானே பாவம் செய்கிறார்கள். சிலர் அந்த மனிதனுக்கு உரியாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தது போல உரியாவுக்கு சொந்தமானதை இவன் அனுபவித்ததினாலே பாவம் செய்தது போல அப்படி இருக்கிறது. பத்சேபாளுக்கு விரோதமாய் பாவம் செய்ததாக இருக்கிறது. நாம் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் வேதம் சொல்கிறது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தேன், கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்ப காரியங்களை குறித்து நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்றைக்கு இந்த பாவ அறிக்கை ஜெபத்தின் இரண்டாவது பிரிவாக பாவத்தின் விளைவுகள், கான்சிக்யூஷன்ஸ் ஆஃப் சின், பாவத்தின் விளைவுகளை குறித்து பார்ப்போம். 51ஆம் சங்கீதத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாய் நாம் இதை சரியாய் பார்த்து வருவோம். இப்பொழுது முதலாவது காரியம் வாசியுங்கள். 8ஆம் வசனம், சங்கீதம் 51:8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் உள்ளத்திலே சந்தோஷம் பறிபோகிறது, அவனுடைய மகிழ்ச்சி போகிறது. காரணம், மனசாட்சி உறுத்துகிறது. அந்த பெண்ணை பார்ப்பதற்கு யார் என்று விசாரிப்பதற்கு ஆள் அனுப்புகிறான். அப்புறம் இன்னொரு காரியம் வந்து சொல்லுகிறார்கள். திரும்ப ஆள் அனுப்பி அவளோட பாவத்தை செய்கிறான். அதற்கு பிறகு நான் கர்ப்பவதியா இருக்கிறேன் என்று சொல்லி அவள் ஆள் அனுப்புகிறான். மறுபடியும் இவன் ஆள் அனுப்பி உரியாவை வர சொல்கிறான். இப்பொழுது ஒரு கர்ப்பிணி பெண்ணாய் ஆகிவிட்டால் என்பது நிமித்தம் அதை மறைப்பதற்கு எத்தனையோ காரியங்களை செய்கிறான். சில மனிதர்கள் சில தவறுகளை, பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவத்தை மறைப்பதற்காக, ஐயோ இது நடந்துருச்சே, இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி மனசு பதபதச்சி, மனசாட்சியில உறுத்தி, கலக்கம், குழப்பம், பயம். சோ மொத்தத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பறி போகிறது. அது மட்டுமல்ல, யாராவது சந்தோஷமோ மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா அதை பார்த்தாலே ஒரே எரிச்சல், ஒரே கோபம். என்ன நான் இவ்வளவு டென்ஷன்ல, இவ்வளவு இதுல அப்படி இருக்கேன், இதெல்லாம் ஜாலியா இருக்காங்களே. அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை கேட்கறது கூட பிடிக்கல. ஆக இங்க பார்க்கிறோம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்ப அடுத்தவங்க சந்தோஷமா பாடுறது, சந்தோஷமா பேசுறது, சந்தோஷமா சிரிக்கிறத கூட அதை கேட்க கூட தகுதி இல்லாத அளவுக்கு நம்ம உள்ளம் டென்ஷனாக, படபடப்பாக, ஒரே உறுத்தலாக மாறி போகிறது. ஆக பாவத்தின் விளைவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் போகிறது மட்டுமல்ல, மற்றவர்கள் சந்தோஷமா இருப்பது கூட நம்மால் சகிக்க முடியாத நிலைமைக்கு மாறுகிறது. ஆமென். அடுத்து வாசிக்கிறோம் அதே வசனத்துல, ஆண்டவரே நீர் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். தேவன் நொறுக்கின எலும்புகள். ஆண்டவர் என்ன ஒரு பெரிய சுத்தியில வச்சு அல்லது ஒரு கம்ப வச்சு அடிச்சு கைய காலை உடைச்சு போட்டாரா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பாவம் செய்கிற ஒரு மனுஷன் பாவம் செய்துவிட்டு தன்னுடைய பாவம் அடுத்தவருக்கு தெரிந்து விட்டதே என்று நினைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு நடுக்கம், ஒரு பலவீனம் வந்து சேர்கிறது. மற்ற போது இயல்பை போல அவனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியவில்லை, எந்த காரியத்தையும் யோசிக்க முடியவில்லை. காரணம் அவனுடைய பாவம். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே இப்படி ஒரு வார்த்தை உண்டு. பாருங்கள்,
நான் அடுக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அடுத்த வசனம் 4ஆம் வசனம். இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. ஆக பாவம் செய்த போது அந்த பாவத்தை அடக்கி வச்ச நாட்களெல்லாம் அவன் மனசுக்குள்ள ஐயோ இதனால என்ன வந்துருமோ ஏது வந்துருமோ அந்த விதமான மனத்துக்குள்ளே ஒரு கதறல், ஒரு குழப்பம். இதனால் எலும்புகள் பலனற்று போகிறது, உலர்ந்து போகிறது. சாரம் உஷ்ணகால வறட்சியை போல அவனுக்குள்ள தெம்பு, அவனுடைய பலன் அது அற்று போகிறது. காரணம், கர்த்தருடைய கை பாரமாய் வந்து இறங்குகிறது. தேவனுடைய கை பாரமாய் இருப்பதினாலே அவனுடைய சாரம் போய்விட்டது, எலும்பு உலர்ந்து போய்விட்டது, அவனாலே நிலை கொண்டிருக்க முடியவில்லை. ஆகையால் தடுமாற்றம், நடுக்கம், ஒரு படபடப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இரண்டாவதாக பாவத்தின் விளைவாக அவன் எலும்புகள் பலவீனப்பட்டு போகிறது. மூன்றாவதாக 10ஆம் வசனம், 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆக ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அது என்ன செய்கிறது என்றால் அவன் இருதயத்தை களங்கப்படுத்துகிறது, இருதயத்தை கரைப்படுத்துகிறது. அருமையான தேவ பிள்ளையே, அவனுடைய இருதயம் அசுத்தமடைகிறது. ஏனென்றால் சுத்த இருதயத்தை தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிற இருதயம் சுத்த இருதயம். இங்கே பாவம் செய்கிற போது அவனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அக்கிரமங்களும் புறப்பட்டு வரும்போது அந்த இருதயம் கரைபட்டு போகிறது. அவனால் தூய்மையாக இருக்க முடியவில்லை. மனசாட்சியின் ஊத்தல், ஒரு அன்கிளீன் காற்று. தேவ பிள்ளையே, நம்முடைய இருதயத்தை சுத்தமாப்பதற்கு ஒன்றே ஒன்றுதான், அது தேவனுடைய ரத்தம், தேவனுடைய வசனம். வாலிபன் எதனால் தன் இருதயத்தை சுத்தம் பண்ணுவான்? வாசியுங்கள், சங்கீதம் 119 என்று நினைக்கிறேன், 9ஆம் வசனம். வாலிபன் தன் வலியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறானே. 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆக இருதயம் அசுத்தமடையாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டும். வைத்து வைத்தேன், இருதயத்தில் உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லவில்லை, வைத்து வைத்தேன். மனப்பாடம் செய்து தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகள் நாம் வழி தவறாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, நம்முடைய இருதயம் கரைபட்டு கலங்கி விடாதபடிக்கு நம்மை சுத்தப்படுத்துவதற்கு தேவையானது தேவனுடைய ரத்தம், தேவனுடைய வசனம். யோவான் 17:17 சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். வசனம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறது. தேவ பிள்ளைகளே, பாவம் நம்முடைய இருதயத்தை அசுத்தமடைய செய்கிறது. நான்காவதாக, இந்த பாவம் செய்கிற மனிதன் அவனுடைய இருதயம் என்ன ஆகிறது என்று பாருங்கள். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உள்ளத்திலே நிலைவரமான ஆவியை புதுப்பியும். ஒரு ஸ்டெடி இருக்க மாட்டேங்குது, அலபாயுது மனசு, அங்கிட்டு இங்கிட்டும் ஆவியில கலக்கம், நிலை கொள்ளாத தன்மை, இங்கிட்டு போறது அங்கிட்டு போறது, இதை செய்யறது அதை செய்யறதா, ஒன்னும் பிடிபடல, அப்படியே குழம்பி போய் இருக்குது. இதை எப்படி மறைக்கிறது, எப்படி இது பண்ணுது, நான் செஞ்ச காரியம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது, வைக்கிறது, இப்படியே நினைச்சு 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 ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாம, நைட்டும் பகலும் தூக்கம் இல்லாம அப்படியே குழம்பி போய் ஒரு குழப்பத்தின் ஆவிக்குள்ளே அந்த மனிதன் சென்று விடுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு
குழப்பத்தின் ஆவி அல்ல, தெளிவையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஏசாயா 11:1-2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஞானமும் உணர்வும் உள்ள ஆவி, ஆலோசனையும் பலனும் அருளுகிற ஆவி. இந்த ஞானமுள்ள ஆவி, உணர்வுள்ள ஆவி, நல்ல தெளிவான ஆலோசனை உள்ள ஆவிதான் கர்த்தருடைய ஆவியானவர். ஆனால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவனுக்குள்ளே இது மறைந்து விடுகிறது, ஒரு பயம் வந்து விடுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதாக ஆண்டவருடைய வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். அதே நேரத்திலே பாவம் செய்யும் போது பயம், பலவீனம், குழப்பம், நிலையற்ற தன்மையான ஒரு ஆவிக்குள்ளே நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, பாவத்தின் விளைவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் போகிறது, எலும்புகள் பலனற்று போகிறது, இருதயம் அசுத்தமடைகிறது, ஆவி நிலையற்று திரிகிறது. ஐந்தாவதாக ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது என்ன நடக்கிறது? 51 சங்கீதம் 11 உமது சமூகத்தை விட்டு எண்ணி தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். Cast away from God's presence. தேவ சமூகத்தை விட்டு நாம் தள்ளப்படுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகள், ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்றால் அவன் தேவ சமூகத்துக்கு வர முடியாது. ஒன்னு பாவம் செஞ்சா தேவ சமூகத்துக்கு வர்றதை நிறுத்துவான், அல்லது தேவ சமூகத்துக்கு வருகிறவன் பாவத்தை நிறுத்திடுவான். தேவ பிள்ளைகளே, ஆதாமும் ஏவாளும் தேவனோட சஞ்சரித்தார்கள். வேதத்துல வாசிக்கும் ஆதியாகமம் 3 பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு அவர்கள் என்ன செய்தார்களாம்? சஞ்சரித்தார்கள். 8 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். தேவனோடு அவர்களும் உலாவினார்கள். இங்கே அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது 10 அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டார்கள். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவன் கேட்கிறாரு. இதுவரைக்கும் தைரியமா அவருடைய சமூகத்துல வந்து அப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சு கொஞ்சின பிள்ளைங்க இன்னைக்கு தப்பு செஞ்ச போது, தவறு செஞ்ச போது ஒளிஞ்சுக்குச்சுங்க. ஒரு நாள் நான் கோயமுத்தூருக்கு வெளியூருக்கு சென்று இருந்தேன். ஒரு 3-4 தினங்கள் கழித்து என்னுடைய வீட்டுக்கு வந்தேன். எப்பொழுதும் நான் வெளியூரில் இருந்து வந்தவுடன் அல்லது வெளியே ஒரு நாள் கழித்து நான் வந்தால் பிள்ளைகள் ஓடி வந்து கட்டி பிடித்துக் கொள்ளுங்கள். நான் கொண்டு வந்திருக்க பையை திறந்து பார்த்து, அப்பா ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கியிருக்கிறாரா, ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி சந்தோஷமாய் இது பார்க்குங்கள். ஆனால் அன்றைக்கு பார்த்தா நான் வந்த உடனே அந்த புள்ள ஒரு ஓரத்தில் உட்காந்துருச்சு, இந்த புள்ள ஒரு ஓரத்தில், 2 பிள்ளைகளும் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு மும்முரமா படிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. என்னப்பா பிள்ளை என்னப்பா செய்யுது? பிள்ளைங்க பாருங்கப்பா அப்படின்னாங்க. பார்த்தா படிக்கிறது போல ஒரு பாவலா பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன ஒன்னும் தெரியல. அப்புறம்தான் விஷயம் தெரிஞ்சிச்சு. வீட்டுக்குள்ள பந்த போட்டு விளையாண்டுருக்குங்க. விளையாண்ட பந்துல என்ன செஞ்சிருச்சு? முகம் பார்க்கிற கண்ணாடி உடைஞ்சிருச்சு. இந்த அப்பாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்ப நான் வந்த உடனே பயந்துகிட்டு, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம், இந்த முகம் பார்க்கிற கண்ணாடியை உடைச்சிட்டோம் அப்படின்றதுனால சந்தோஷமா ஓடி வந்து காலை பிடிச்சு கையை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க
இன்னைக்கு அப்பாவுடைய சமூகத்தை விட்டு விலகி அல்லது அப்படியே மௌனமா அமைதியா உட்கார்றது காரணம் என்ன? அவங்க செஞ்ச சின்ன தப்பு. பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு சின்ன தவறு செஞ்ச உடனே தைரியமா அப்பா முன்னாடி வந்து முன்னாடி மாதிரி இருக்க முடியல. அப்படியானால் வானத்தையும் பூமியை அண்ட சராசையும் உருவாக்கின நம்முடைய பரலோகத்தின் தகப்பன் அவருடைய சமூகத்துல இந்த ஆதாமாலும் ஏவாளாலும் தைரியமா வந்து ஆண்டவரே அப்பா அப்படின்னு கூப்பிட முடியல. அவர்கள் என்ன செய்தார்கள்? பயந்து ஒளிந்து கொண்டார்கள். ஒரு விருட்சத்துக்கு பின்பாக, மரத்துக்கு பின்பே மறைந்து கொண்டார்கள். தானாகவே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, தகப்பனுடைய பிரசன்ஸை விட்டு ஒதுங்கி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, 3:24 வாசிக்கிறோம் ஆதியாகமத்துல, அவர்கள் அப்படியே பாவம் செய்தபடினாலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவர்களை அந்த தோட்டத்தில் இருந்து அவரை துரத்தி விட்டார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். 3:24 அவர் மனுஷனை துரத்தி விட்டு. அப்படியான தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது துரத்தி விடப்படுகிறான். பிரியமானவர்களே, உலகத்திலேயே முதலாக மனுஷனால் பிறந்த மனுஷன் காயின். அவன் ஒரு கொலைகாரன். முதல் பிறந்த மனிதன் கொலைகாரன். அவன் கொலை செய்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? அதற்கு இவங்க, நான் என்ன வாட்ச்மேனா? அதற்கு நான் என்ன காவலாளியோ? ஆதியாகமம் 4:9 பதில் சொல்றார். அந்த நேரத்துல அவன் ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுதுப்பா. என்னப்பா செஞ்ச? உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில வாங்கின, இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொன்ன உடனே ஆண்டவர் நீ சபிக்கப்பட்டிருப்பான்னு சொன்ன உடனே அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். ஆக பாவம் செஞ்ச உடனே நிலையற்ற ஒரு தன்மை, நிலையற்ற ஒரு ஆவி வருகிறது மட்டுமல்ல. 14ஆம் வசனம், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலக்கி மறைந்து பூமி நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். பாருங்க, துரத்தி விடுறீங்க, உங்க சமூகத்துக்கு விலகி மறைஞ்சு எப்படி இருப்பேன்? நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். ஆக பாவம் செய்தவுடன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி மறைந்து விடுகிறான். இங்க நீ மறைஞ்சு போப்பான்னு சொல்லல, அவன் வாயினாலேயே நீங்க துரத்தி விடுறீங்க. ஆண்டவரே, நான் விலகி மறைஞ்சு போறேன். 5ஆவதாக, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுகிறான். ஆகையால் தான் தாவீது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். So take the Holy Spirit. ஆவியானவர் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்படுவது மட்டுமல்ல, ஆவியானவர் அவனை விட்டு விலகுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த சவுல் கர்த்தருக்கு விரோதமாய் தனக்கு பெருமை உண்டாக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்ப்படியாமல் அமலேக்கியருடைய கொள்ளையின் மேல் பாய்ந்து தவறுகளை செய்தான். ஆகையினாலே அவனுக்கு சில காரியங்கள் சம்பவித்தது. வாசியுங்கள் 1 சாமுவேல் 16:14. 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆக கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகினார் பாவம் செய்த போது. அருமையான தேவ பிள்ளைகளே, சவுலை விட்டு அந்த பரிசுத்த ஆவியான விலகினது போல இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்கிறோம்? பாவம் செய்யும் போது நிந்திக்கிறோம். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ஒரு மனிதன் இது தவறு, இது பாவம் என்று தெரிந்து துணிகரமாய் பாவம் செய்வானால் அவன் என்ன செய்கிறான்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபிரேயர் 10:29.
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆக இங்கே தேவனுடைய குமாரனை இயேசுவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, தன்னை பரிசுத்தம் பண்ணின இயேசுவின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறான். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறான். யார் இவன்? 26 வசனம், சத்தியத்தை 10:26, எபிரேயர் 10:26, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் பாருங்க, சத்தியத்தை அறிந்து அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்த, மனப்பூர்வமா தெரிஞ்ச ஒரு மனுஷன் பாவம் செய்யறான். சத்தியத்தை அறிய அடைஞ்ச பிறகு இது தப்பு, இது தவறு, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அறிவை அடைஞ்ச பிறகு ஒரு மனுஷன் தைரியமாய் பாவம் செய்வான் என்றால் அவன் இயேசுவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறான். ரத்தத்தை அசுத்தமாய் எண்ணுகிறான். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறான். ஆவியானவரை நிந்திக்கிறான். ஆகையால் தான் ஆவியானவர் அவனை விட்டு விலகி போகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு எடுத்துக் கொள்கிறார். தேவ பிள்ளைய, இன்றைக்கு பரிசுத்த ஆவி பெற்ற தேவ மகனே, நீ பாவம் செய்வாய் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறாய். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு எடுபட்டு போவார். கவனம். ஆமென். 6வதாக சங்கீதம் 51:12 வாசிக்கிறோம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆக 7வதாக இரட்சணியத்தின் சந்தோஷம், அதை என்ன செய்கிறான்? இழந்து போகிறான். ரட்சிப்பின் சந்தோஷம் ஏற்கனவே நான் பார்த்தோம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அது சாதாரண மனிதனுடைய உள்ளத்துல ஏற்படுற சந்தோஷம் மகிழ்ச்சி, அது போகிறது. அடுத்தவே சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிறத கூட கேட்க பிடிக்கல. இப்ப என்னன்னு கேட்டா, இருதயத்துக்குள்ள என்ன பாடு என்ன பிரச்சனை வந்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்குள்ள, அவனுக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சணியத்தின் சந்தோஷம். இந்த சந்தோஷம் ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்படும் போது கொடுக்கிறார். 1 பேதுரு 1 8-9 வசனங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்தும ரட்சிப்பை அடைந்த ஒரு தேவ பிள்ளைக்குள்ள சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷத்திலே அவன் களி கூறுவான். எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் இருந்தாலும் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை விசுவாசத்தின் பலனாக ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைக்குள்ள சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இந்த சந்தோஷம் அவனை விட்டு போகிறது. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரிமூவ் த ஜாய் ஆஃப் சால்வேஷன், அதை அவன் இழந்து போகிறான். ஆனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவான் என்றால் லூக்கா 15:7 சொல்கிறது, பரலோகத்திலே பாவி ஒருவன் மனம் திரும்பும் போது பரலோகத்திலே சந்தோஷம், பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவனுக்குள் இருக்கக்கூடிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போகிறான். அவனுக்குள்ளே உற்சாகமான ஆவி இல்லாமல் போகுது. எல்லாமே டல், எப்ப சோர்வு, எப்ப அசதி, அப்படியே உற்சாகம் இல்லாம அப்படியே இருக்கிறான். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, 4 பேர் முன்னாடி தைரியமா பேச முடியாது, 4 பேர் முன்னாடி நின்று நியாயம் பேச முடியாது. ஆலயத்துல வந்து சத்தமா ஆண்டவர் துதிக்க, பாட, ஸ்தோத்திரம் பண்ண அப்படி முடியாதபடிக்கு அவனுக்குள்ளே நம்மலாம் பாடலாமா, நான்லாம் பாடுறதுக்கு தகுதி உண்டா, நான்லாம் செய்தி சொல்லலாமா, நான்லாம் வசனத்தை வாசிக்கலாமா, இதுக்கு எனக்கு இது இருக்கா என்று சொல்ற அளவுல அவனோட வாயில
அவன் அறியாமலே ஒரு கட்டு இருக்கும். வாசிங்க 51ஆம் சங்கீதம் 14-15 வசனங்கள். தேவனே, எனக்கு என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ஆக என் நாவு, என் உதடு, என் வாய், 3 காரியத்தையும் சொல்கிறார். என் நாவு, என் வாயை, என் உதடுகளை திறந்தருளும். கம்பீரமாய் பாட, நம்முடைய நீதியை சொல்ல. தேவ பிள்ளைகளே, இப்படியாய் பாவம் செய்கிற மனிதன் வாழ்க்கையிலே 9 காரியங்கள். முதலாவது, மகிழ்ச்சி சந்தோஷம் போகிறது. 2வது, எலும்புகள் பலவீனப்பட்டு போகிறது. 3வது, இருதயம் அசுத்தம் அடைகிறது. 4வது, ஆவி நிலையற்று அலைகிறது. 5வது, தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்படுகிறான். 6வது, பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். 7வது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்கிறான். 8வது, அவன் உற்சாகமற்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். 9வது, அவன் வாய் கட்டப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது. இத்தனை காரியங்களும் பாவத்தை செய்வதனால் வருகிறது என்பதை அறிந்தபடினாலே தான் ஆண்டவருடைய சமூகத்திலே, தேவனே, தேவனே என்னை மன்னியும், தேவனே எனக்கு இரங்கும். 1-2 வசனங்கள். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. என்னை முற்றிலும் கழுவி. என் பாவமாற என்னை சுத்திகரியும். என்னை பாவமாக blood out, cleanse me, wash me. என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், எனக்கு இரங்கும். ஆண்டவரே, according to your mercy, according to your loving kindness, உம்முடைய இரக்கத்தின்படி, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும் என்று பாவத்தின் விளைவுகளை அறிந்தபடினாலே பாவத்துக்காக இவன் கதறுகிறான். ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே என்று கதறுகிறான். தேவ பிள்ளையே, அன்றைக்கு ஆயக்காரன் இப்படித்தான் கதறினான். தேவனுக்கு நேராக தன் முகத்தை ஏறெடுக்க துணியாமல், வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்துக் கொண்டு, லூக்கா 18:13, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று கதறினான். 51:7, சங்கீதம் 51:7, தேவனே நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஈசோப்பு என்பது ஒரு பூவில் உள்ள ஒரு பிரஷ் மாதிரி உள்ள ஒரு பஞ்சு மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஒரு பூவு, அந்த பூவுல உள்ள மேல அப்படியே சின்ன சின்ன குச்சி குச்சியா அப்படி பொறியா அப்படி பஞ்சு மாதிரி இறகு மாதிரி தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் அன்னைக்கு பஸ்கா பலியோட ரத்தத்தை தொட்டு என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் பூசுனாங்க நிலைக்காரலாம். இயேசு கிறிஸ்துவு கூட தாகமா இருக்கிறேன்னு சொன்ன காடிக்கு என்ன செஞ்சாங்களா, லூக்கா 19:21 கடற்காலான ஈசோப்பு தண்டுல மாட்டி தான் அதுல முக்கி தான் அவர் கொடுத்தாங்களாம். ஆக இந்த ஈசோப்பு இரத்தத்தோடு சம்பந்தப்பட்டவர். ஆகில் தான் ஈசோப்பினால் என்னை கழுவும், ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்கிற வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தாவே நீர் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். எப்படி சுத்தமாவேன்? அந்த வசனத்தின் மீதியை வாசியுங்கள். சங்கீதம் 51:7, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். தேவன் உங்களை என்னை சுத்திகரித்தால் நீங்களும் நானும் சுத்தமாவோம். உறைந்த மலையிலும் நாம் சுத்தமாவோம், வெள்ளை பஞ்சை காட்டிலும் சுத்தமாவோம். ஆகையால் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார். ஏசாயா 1:18, வாருங்கள் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
எஸ்ஐயா 1:18 உங்கள் பாவம், எஸ்ஐயா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஆமென். தேவ சமூகத்திலே நாமும் கூட கதறுவோம். எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை ஆண்டவரே உம்முடைய ஈசோப்பால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. நீர் என்னை சுத்திகரித்தால் நான் சுத்தமாவே, நீர் என்னை கழுவினால் நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் ஆண்டவரே. ஐயா, என் பாவங்களை பாராமல் எனக்கு இப்படியாய் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்களே. இனி நான் ஒருத்தாலும் ஒருபோதும் நான் எந்த தவறை செய்து இந்த காரியங்களை, தேவன் கொடுத்ததன் ஆசீர்வாதங்களை நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாய் தேவனிடத்தில் வருவோம். நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை கழுவுவார். தேவனாகிய கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பார். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரீ, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரீ. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரீ, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரீ. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆண்டிக்கிழமை உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தான் நித்தான் நான் நினைப்பேனே. பாவங்களை பாதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைகளவே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தோம் நித்தோம் நான் நினைப்பேனே. அம்ல பிதாவே, தகப்பனே, சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவனே, பாவியா என் மேல் கிருபையாயிரம் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டு ஆயக்காரன் கதறினது போல கதறுகிறோம் ஐயா. கட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களை விட்டு எடுத்து விடாதே ஆண்டவரே. உற்சாகமான ஆவி எங்களை விட்டு போய்விடக் கூடாதப்பா. நீர் நம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளினால் நான் எங்கே போவேன் ஆண்டவரே? எங்கே போவோம் ஆண்டவரே? தகப்பனே, ஆண்டவரே, நான் பாவத்தை மறைத்த மட்டும், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. உஷ்ணகால வறட்சியை போல என் சாகமற்று போயிற்று என்று தாவீது சொன்னது போல அடக்கி வைக்கிற பாவிகளாய் அல்ல ஆண்டவரே, அறிக்கை செய்து விட்டு விடுகிற தேவ பிள்ளையாய் இன்றைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற என்னோடு கூட செபிக்கிற யாராவது எந்த ரகசிய பாவத்திலாவது சிக்குண்டவர்களாய் இருப்பார்கள் என்றால், ஓ அத நிமித்தம் பரிசுத்த ஆவியை இழந்து போய் அசுத்த ஆவினாலே பாராடி கொண்டிருப்பார்கள் என்றால், இந்த நாளில மனம் இறங்கும் அப்பா. ஆண்டவரே, அவருடைய சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு தள்ளப்பட்ட நிலைமையில் அவர்கள் கிடப்பார்கள் என்றால், என் தேவன் அவர்களை சந்தித்து அவர்களுக்காய் ஒரு விசை இறங்கி அவர்களை காத்து ரட்சிக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபைதான் கிருபைதான் ஐயா. பாவம் எவ்வளவு கொடியது என்று பார்த்தோம். தகப்பனே, தாவீதை போல
நாங்களும் ஆண்டவரே இருதயத்திலே ஆண்டவரே உண்மையாய் உள்ளத்தில் உண்மையாய் நீ இருக்கிற விரும்புகிறபடினாலே ஆண்டவரே எங்கள் பாவத்தை அறிக்கையிடையும் ஒரு விசை கழுவும் உம்முடைய சோப்புள்ளால் எங்களை சுத்தியும் ஆண்டவரே இறங்கி ஆசீர்வதித்து எல்லா துதி எல்லா கனம் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி ரட்சகர் ராஜனுமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய அநாதி கிருபையினாலே இந்த 18 நாட்களும் இந்த உபவாச ஜெபத்தை உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் 3 நாட்கள் நாமும் சேர்ந்து தேவ சமூகத்தில் 2ஆம் தேதி வரை அந்த கர்த்தருடைய பரிசுத்த நாள், ஓய்வு நாள் ஆராதனையோடு இந்த உபவாசத்தை நாம் முடிக்கிறோம். ஒரு நாளாவது ஒரு நேரமாவது எங்களோடு சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார், பலன் தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.